வியாசதேவர்கிட்ட இருக்கிற ஸ்லோகம். இன்றைய ஸ்லோகம் என்னன்னு பக்தர்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 19வது ஸ்லோகம் பிரபு. 1.5.19. 19. ஆமா பிரபு. ஓகே, 19வது ஸ்லோகம். ஓகே, நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பத்தொன்பதாவது ஸ்லோகம். நவை ஜனோ ஜாது கதாஞ்சனா விரஜேன் முகுந்த சேவ்யன்யவத் அங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரியுபகூஹனம் புனர் விஹாதுமிச்சேன்ன ரசக்ரஹோ ஜனஹ न वै जनो जातु कथञ्चना व्रजेन् मुकुन्द सेव्यन्यवत् अङ्गसंसृतिम् स्मरन् मुकुन्दाङ्घ्रियुपगूहनं पुनर्विहातुमिच्छिन्नरसग्रहो जनः न वै जनो जातु कथञ्चना व्रजेन् मुकुन्द सेव्यन्यवत् अङ्गसंसृतिम् स्मरन् मुकुन्दाङ्घ्रियुपगूहनं पुनर्विहातुमिच्छेन्न रसग्रहो जनः. பக்தர் யாராவது வாசிக்கலாம்? ஹரே கிருஷ்ண பிரபு, நமஸ்காரம். நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேன் முகுந்த சேவி அந்யவத் அங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூகனம் புனர் விகாத்தும் இச்சேன நரச கிரஹோ ஜனக. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் வாசிக்கிறேன் பிரபு. Yes, Mataji. ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேன் முகுந்த சேவி அந்யவத் அங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூகனம் புனர் விகாதும் இச்சேன ரசக்ரஹோ ஜனக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேன் முகுந்த சேவி அந்யவத் அங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூஹனம் புனர் விஹாதுமிச்சேன நரசக்ரஹோ ஜனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கிறேன். Yes, நவை ஜனோ ஜாது கதஞ்சனா விரஜேத் முகுந்த சேவி அந்ய வதங்க சம்ஸ்ருதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூஹனம் புனக விகாதுமிச்சேன்ன ரசக்ரஹோ யதஹ. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Yes. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes. வேர்ட் டு வேர்ட் மீனிங் வாசிக்கலாமா பிரபுஜி? Yes, Mataji. நான் ஒருபோதும் இல்லை, வை நிச்சயமாக, ஜனக ஒருவர், ஜாது எச்சமயத்திலும், கதஞ்சன ஏதோ ஒரு விதத்தில், ஆவ்ரஜேத் அனுபவிப்பதில்லை, முகுந்த சேவி பகவத் பக்தன், அந்யவத் பிறரை போல், அங்க எனது அன்பிற்கு உரியவரே, சம்ஸ்ருதி ஜன வாழ்வு, ஸ்மரன் நினைவிற்கொண்டு, முகுந்த அங்கிரி பகவானின் தாமரை பாதங்களை, உபகூகணம் தழுவி, புனக மீண்டும், விகாதும் கைவிட விரும்பும், இச்சேத் ஆசையை, ந ஒருபோதும் இல்லை, ரச கிரக இன்பத்தை அனுபவித்தவர், ஜனக ஒருவர். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என் அன்புள்ள வியாசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தன் ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால் சில சமயங்களில் நிலை தவற நேர்ந்தாலும் அவர் பிறரை போல் பலநோக்கு கருமிகள் முதலான ஜட வாழ்வை நிச்சயமாக அனுபவிக்க மாட்டார். ஏனெனில் பகவானின் தாமரை பாதங்களை ஒருமுறை அனுபவித்து மகிழ்ந்தவரால் அப்பரவச நிலையை திரும்ப திரும்ப நினைவிற்கொள்வதை தவிர அவரால் வேறெதையும் செய்ய முடியாது. பொருளுரை. பகவானின் பக்தன் ஒருவன் பகவானுடைய தாமரை பாதங்களின் இனிமையை சுவைத்த ரசகிரகனாக இருப்பதால் அவன் தானாகவே ஜடவாழ்வின் கவர்ச்சியில் ஆர்வமற்றவனாக மாறிவிடுகிறான். எப்பொழுதும் இழிவடையக்கூடிய நிலையில் இருக்கும் பலநோக்கு கருமிகளைப் போலவே தகாத சகவாசத்தினால் இழிவடைந்துள்ள பக்தர்களின் உதாரணங்களும் பல உள்ளன. ஆனால் இவ்வாறு அவன் இழிவடைய நேர்ந்தாலும்
அந்த பக்தனை ஒருபோதும் இழிவடைந்த ஒரு கருமியின் நிலைக்கு சமமாக கருதக்கூடாது. கருமி ஒருவன் தனது சொந்த கருமங்களின் பலனை அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு பக்தனோ நேரடியாக பகவானாலேயே தண்டிக்கப்பட்டு திருத்தப்படுகிறான். ஒரு அனாதையின் துன்பமும் ஒரு அரசனின் பிரியமுள்ள குழந்தையின் துன்பமும் சமமானவை அல்ல. அனாதையை அவன் கவனித்துக் கொள்ள ஒருவரும் இல்லை என்பதால் அவன் உண்மையாகவே ஏழையாக இருக்கிறான். ஆனால் ஒரு செல்வந்தனின் அன்பு மகன் ஒருவன் அனாதைக்கு சமமானவனாக காணப்பட்டாலும் அவன் எப்பொழுதும் தனது திறமைமிக்க தந்தையின் கண்காணிப்பிலேயே இருக்கிறான். தவறான சகவாசத்தினால் பக்தன் ஒருவன் சில சமயங்களில் பலநோக்கு கருமிகளைப் போலவே செயற்பட முயல்கிறான். பலனை எதிர்பார்க்கும் கருமிகள் ஜட உலகை அடக்கி ஆள விரும்புகின்றனர். அதை போலவே புதிய பக்தன் ஒருவன் தனது பக்தி தொண்டிற்கு பதிலாக முட்டாள்தனமாக சில ஜட சக்திகளை சம்பாதிக்க நினைக்கிறான். இத்தகைய மூட பக்தர்கள் சில சமயங்களில் பகவானால் கஷ்டத்தில் புகுத்தப்படுகின்றனர். பகவான் தமது பக்தனிடம் விசேஷ கருணை கொண்டு அவனுடைய பௌதீக உடைமைகள் அனைத்தையும் பறித்துவிடக் கூடும். இச்செயலால் தடுமாற்றமடையும் பக்தன் எல்லா நண்பர்களாலும் உறவினர்களாலும் நிராகரிக்கப்படுகிறான். இதனால் பகவானின் கருணையால் மீண்டும் சுய உணர்வுக்கு வரும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்குரிய சரியான வழியில் மீண்டும் நிறுத்தப்படுகிறான். இத்தகைய இழிவடைந்த பக்தர்களுக்கு சிறந்த தகுதியுள்ள பிராமணர்களின் குடும்பத்திலோ அல்லது செல்வந்தர்களின் குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்ள பக்தன் பகவானால் தண்டிக்கப்பட்டு நிராதரவான நிலையில் வைக்கப்படும் வேறொரு பக்தனை போல் அவ்வளவு பாக்கியசாலி அல்ல. பகவானின் விருப்பத்தால் நிராதரவான நிலையில் வைக்கப்படும் பக்தன் நற்குடும்பங்களில் பிறப்பவர்களை விட அதிக பாக்கியசாலி ஆவான். நல்ல குடும்பத்தில் பிறக்கும் இழிவடைந்த பக்தன் ஒருவன் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவனாக இருப்பதால் அவன் பகவானின் தாமரை பாதங்களை மறந்துவிடும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கதியற்ற நிலையில் வைக்கப்படும் பக்தன் பேரதிர்ஷ்டம் பெற்றவன் ஆவான். ஏனெனில் எல்லா விதத்திலும் தான் கதியற்ற நிலையில் இருப்பதாக எண்ணி வேகமாக அவன் பகவானின் தாமரை பாதங்களை நோக்கி திரும்பி வருகிறான். தூய பக்தி தொண்டு தெய்வீகமான இன்பத்தை அளிக்கக்கூடியது என்பதால் பக்தன் ஒருவன் தானாகவே பௌதிக இன்பத்தில் உள்ள ஆர்வத்தை இழந்து விடுகிறான். இதுவே பக்தி தொண்டில் காணப்படும் பக்குவ நிலைக்கான அறிகுறி ஆகும். தூய பக்தன் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நொடிப்பொழுதும் மறந்து விடாமல் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறான். உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஈடாக அளித்தாலும் பகவானின் ஒரு கணமும் கூட மறப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாத்தம் सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदान् सगण ललिता श्री विशाखान्वितांश्च नमो विष्णुपदय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. न वै जनो जातु कथञ्चनाव्रजेन् मुकुन्द सेव्यन्यवत् अङ्गसंसृतिं स्मरन् मुकुन्दाङ्घ्रियुपगूहनं पुनर्विहातुम् इच्छेन्न रसग्रहो जना.
गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन अनायासे हो निज वांछित पुर. இந்த 19வது ஸ்லோகத்துல மேலும் வியாசதேவருக்கு நாரத முனி அதிகமா தெளிவான விளக்கங்கள் கொடுக்கிறார். எப்படி இந்த பகவானோட புகழ் உயர்ந்தது, அந்த புகழ் வாய்ந்த பகவானை பத்தி எழுதுறனால வரக்கூடிய விளைவுகள், அந்த விளைவுகள்னால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால பகவானை பத்தியான முழுமையான ஒரு பூர்ணமான ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியா வருது. வியாசதேவர் எல்லா புராணங்கள், எல்லா வேதங்களையும் எழுதி வச்சுட்டார். அதிருப்தி இருக்கு. அதிருப்தியின் காரணமா அவரு யோசிக்கிற நேரத்துல நாரதர் அதிருப்திக்கான காரணத்தை சொல்றார். அதிருப்திக்கான காரணம் ஏகாந்தமா பகவான் கிருஷ்ணர் பத்தி புகழல. எல்லா இடத்துலயும் பகவான் மறைச்சு 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 புகழ்ந்தாச்சு. அதனால நேரடியா ஒரு புத்தகம் எழுதணும். அதுல ஏகாந்தமா பகவானோட புகழ் இருக்கணும். பகவானுடைய பக்தி பத்தி இருக்கணும். நான் புலனின்பத்தை மையமா வைத்து புத்தகம் எழுதணும் அப்படின்னா எல்லாருக்கும் அதுல நாட்டம் போயிடுமே தவிர, அதுல பகவானை பத்தியான விஷயங்கள் இருந்தா கூட அதுல ஒரு ஈடுபாடு வரமாட்டேங்குது. அதனால நீ பாகவதத்தை தவிர வேற எந்த புத்தகத்தையும் எழுதியிருக்க கூடாதுங்கிற அளவு நாரத முனிவர் சொல்றார். ஏன் அப்ப மத்த புத்தகங்கள் எழுதக்கூடாது அப்படின்னா, எந்த புத்தகங்கள் மத்த புத்தகங்கள் இருந்தா கூட இந்த புத்தகங்கள் புலனின்பத்துக்கான ஒரு காரணம் ஆயிடுது. அதனால பக்தி தொண்டுல வரமாட்டாங்க. அப்போ எங்கேயாவது புலனின்பம் கிடைக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடுவாங்க. மேல கீழன்னு ஓடுவாங்க. மேல கீழன்னா சொர்க்கலோகங்கள், நரகலோகங்கள், பாவம், புண்ணியம் இதெல்லாம் சுத்தி சுத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் வந்துட போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோபிதோ ந லப்யதே பிரமதாம் உபர்யதः தல்லப்யதே துக்கவத் அன்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. ஒரு புத்திசாலி, ஒரு தத்துவவாதி, இல்ல உண்மைய அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இன்பத்துக்காக தேடுறாரு. ஆனா அந்த இன்பம் ஒரு உயர்ந்த இன்பமா இருக்கணும். கீழ இருந்து மேலோங்கள் எங்க போனாலுமே சரி கிடைக்காத ஒரு இன்பம், அந்த இன்பத்துக்காக போகணும் அப்படிங்கறது சொல்லிட்டு, அது பகவான் கிருஷ்ணரை அடையறதுக்கானது அப்படிங்கிறதையும் சொன்னக்கப்புறம் இந்த ஸ்லோகம் வருது. இப்ப இந்த ஸ்லோகத்துல சரி ஓகே அப்படி நம்ம பகவான் ஹரியை நோக்கி நம்ம வந்துட்டோம். நீங்க இந்த ஸ்லோகத்துக்கு வரக்கூடிய முந்தின ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா, நாரத முனிவர் வியாசதேவர்ட்ட இதையும் சொல்றார். சரி ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றார். ஆனா அந்த பக்தி பண்ணும்போது ஒரு தடங்கல் காரணமா விழுந்துட்டாரு. ஆனா அந்த விழுந்தா கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனா மத்த தர்மத்தை சரியா கடைபிடிச்சா கூட அதுல என்ன ஒரு லாபம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அப்படி விழக்கூடிய ஒரு பக்தர் அவரோட நிலையை இன்னும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். கிருஷ்ணனுடைய பக்தர் சில நேரம் வீழ்ச்சி அடைஞ்சா கூட அவருடைய வீழ்ச்சி ஒரு கர்ம காண்டத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் போல இருக்காது. ஏன் அப்படின்னா கிருஷ்ண பக்தர் கொஞ்சம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணியிருக்கார். கொஞ்சம் நேர்மையா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணியிருக்காருனாலே அவருக்கு ஒரு சுவை கிடைச்சிருக்கும். பகவானுடைய திருப்பாதத்துடைய ஒரு சுவை அவர் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். அப்படி ஒருக்க பகவானுடைய திருப்பாதோட சுவை அனுபவிச்சக்கு அப்புறம் அந்த பக்தரால கிருஷ்ணரை விட்டு போகவே முடியாது. மறுபடியும் மறுபடியும் எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அது கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணருடைய சுவை அனுபவிச்சவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நல்லா அது உணர முடியும். யாராவது கொஞ்ச காலத்துக்கு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லியிருக்காங்க, இந்த பாகவதத்தை படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால அதை விடவே முடியாது. நம்ம என்ன சொன்னாலுமே சரி அவங்க மறுபடியும் இதுலயே வந்துருவாங்க. சம்டைம்ஸ் சில பேர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுவாங்க சில காலத்துக்கு. இது நம்மளால கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில காலத்துக்கு அப்புறம் போயிடலாம். ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, யார பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசியிருப்பாங்க. பட் ஒரு டைம்ல அந்த ஒரு 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 சின்ன ஒரு வீழ்ச்சி ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால மறுபடியும் அவங்களுடைய பழைய என்ன சொல்ல ஹேபிட்ஸ் அப்படின்னா நமக்குன்னு சில சில விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு சில ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம்.
அந்த ஒரு பேட் ஹேபிட்னால நம்ம மறுபடியும் வேணா பௌதிக பந்தத்திலேயே கூட விழுந்திருக்கலாம். அப்படி பௌதிக பந்தத்துல விழுந்திருந்தா கூட கிருஷ்ணனுடைய சுகத்த நம்ம அனுபவிச்சனால, அது நமக்கு எந்த வகையிலயும் நஷ்டமாகாது. மறுபடியும் நம்ம வந்து அத தொடருவோம். ஏன் அப்டின்னா, அது கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுவை அப்டின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார். ரசகிரகனா அந்த ஒரு சுவைய அனுபவிச்சுட்டாங்க அப்டின்னா, மறுபடியும் மறுபடியும் அத வேணும்னு சொல்லி வந்துடுவாங்க அப்டிங்கிறத சொல்றார். இது நம்மளுடைய பிரச்சாரத்திலயும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் எ நீங்க பாகவதத்துல கூட ஒரு நல்ல உதாரணம். நம்ம ஏற்கனவே இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தோம். எப்படி பரத மகாராஜ் கிருஷ்ணர் மேல ஒரு சுவை வந்துருச்சு. ஆனாலும் ஒரு காலத்துல கொஞ்சம் அவர் வீழ்ச்சி அடைந்து ஒரு மான் மேல பற்று வந்துச்சுங்கிறத பார்க்கிறோம். அப்படி மான் மேல பற்று வந்திருந்தா கூட, இருந்தாலும் மறுபடியும் அவர் கிருஷ்ண பக்தியில முழுமையா வந்துட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஒரு தற்காலிகமான ஒரு வீழ்ச்சி பக்தருக்கு வந்தா கூட மறுபடியும் அவர்கள் வருவார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே விஷயத்த தான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலயும் சொல்றார். பகவத்கீதையிலயும் கிருஷ்ணர் வந்து "க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்திர சாந்தி கச்சதிங்கிறார். யாராவது என்னுடைய ஒரு பக்தர் எனக்கு பக்தி பண்ணிட்டு ஒரு காலத்துல விழுந்துட்டா கூட, அவங்கள நம்ம எதுவுமே தப்பா பார்த்துடக் கூடாது. மீன்ஸ் எஸ்பெஷலி அவங்க பக்தியில நிலைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பக்திய கன்டின்யூ பண்றாங்கன்னா, அவங்கள அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பிழைய நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணிறணும் அப்படின்னு தான் சொல்றார். ஏன்னா, அப்படி தப்பு பண்ண பக்தன் அவன் பக்தியில இருக்கிறனால, அந்த தப்புலேருந்து வெளியில வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னா, பக்தி பாதை அவன அந்த தப்புலேருந்து ஈஸியா வெளிய வர வச்சுடும்னு. இப்ப என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே புகழ் வாய்ந்தவர்கள். கௌந்தேயா பிரதிஜானாகி நமே பக்த பிரணஷ்யதி. என்னோட பக்தர்கள் எப்பவுமே அழியறதில்ல அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ண பக்தியில அவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு. பௌதிக வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. நம்ம நம்முடைய ஸ்கூல்ல இருந்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செய்றோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம ஒரு வீழ்ச்சி அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு அது ஒரு பெரிய ஒரு நஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆன்மீக வாழ்க்கையிலருந்து எதுவுமே அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் முழுமையா எப்பவுமே நமக்கு வந்து லாபம் தான். இந்த கிருஷ்ண பக்தி எந்த காலத்துல நமக்கு வந்து உதவத்தான் போகுதுங்கிறது தெரிஞ்சனால தான், ரொம்ப ஆழமா நாரதர் முனிவர் வந்து வியாசர்ட்ட சொல்றார். நல்ல இந்த ஒரு புத்தகம் பாகவதங்கிற ஒரு புத்தகத்த எழுது. இது மூலமா நல்ல கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணலாம். அப்படி கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணும்போது யாராவது விழுந்தா கூட அதுல நஷ்டமே கிடையாது. அதனால கிருஷ்ண பக்திய தாராளமா பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கும் அது ஒரு உபதேசம் தான். யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ணோபதேஷ். நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ, அவங்கள கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட சொல்லணும். என்ன கொஞ்ச காலம் செஞ்சா கூட அது லாபம் தானே அவங்களுக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதிர்த்த வீட்டுக்காரங்களோ, நம்ம யார பார்த்தாலுமே சரி, அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிரணும். நல்லது செய்யணும்னா கிருஷ்ண பக்தி குடுக்குறது தான். அவங்க குறுகிய காலம் எடுத்தா கூட நல்லது தான். கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட நல்லது தான். "சொல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத்." கிருஷ்ணர் கீதையில சொல்றார். கொஞ்சம் இந்த பக்தி பாதையில ஒருத்தர் வந்தா கூட, அவங்களுக்கு எப்பவுமே நிரந்தரமான நன்மை அப்படின்னு தான் சொல்றார். அதனால நம்ம வந்து இந்த பக்தி பாதைய வந்து எப்பவுமே குறைச்சு நம்ம பார்த்துடக் கூடாது. எல்லா வகையிலயுமே இதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். இப்ப நாரத முனிவர் வந்து குருவா இருந்துகிட்டு அவருக்கு அதத்தான் சொல்றார். எல்லா வகையிலயும் பகவான் ஹரிய புகழ்றது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இங்க வந்து முகுந்த சேவையான்னு ஒரு ஒரு வார்த்தை. முகுந்தா அப்படின்னா, முக்தி பிரதாயத்தை இதி முகுந்தா. முகுந்தா ஆனந்தா. பகவான் முக்தி குடுக்கிறார். அதனால தான் அவருக்கு வந்து முகுந்தானே பேர் உண்டு. இப்ப இங்க முகுந்த சேவி அப்படின்னா, பகவான் முகுந்தனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்ன்னு அர்த்தம். அப்படி பகவான் முகுந்தனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர், ஏதோ ஒரு காரணமா வீழ்ச்சி அடைஞ்சா கூட, அவர் ஒண்ணும் காணா போறது கிடையாது. அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம பௌதீக வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்க்கு போறோம். அந்த போஸ்ட்டுக்காக நம்ம ரொம்ப போராடுறோம். ஆனா அந்த போஸ்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி தான். அது ஒண்ணும் நமக்கு வந்து எந்த வகையிலுமே முன்னேற்றம்னு கிடையாது. ஆனா இந்த ஆன்மீக வாழ்க்கையில அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு சின்னது செஞ்சா கூட, அது நமக்கு எப்பவுமே நல்லது. இப்ப இங்க முகுந்த சேவி அப்படின்னா, ஒருத்தர் கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வீழ்ச்சி அடைஞ்சா கூட எந்த வகையிலயுமே பகவானுடைய பாதுகாப்புலருந்து வெளிய வந்துட்டாருன்னு கூட கிடையாது. அதனால பக்தரா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாக்கியசாலியான ஒரு நிலை. ம். நம்மளுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சம்டைம்ஸ் நம்மளே பல பக்தர்கள பார்த்திருக்கோம். ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க வந்து கிருஷ்ண பக்தி வந்து சம்டைம் விழுந்திருப்பாங்க. மறுபடியும்
அந்த இதை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, சில பக்தர்கள் பிரபுபாதர் இருந்த காலத்திலேயே அவங்க அந்த இயக்கத்த விட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் மறுபடியும் அந்த பக்தர்களுடைய ஞாபகம்லாம் வந்து, கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்து, மறுபடியும் நம்ம வந்து பக்தருடைய சங்கத்துல இருக்கோம்னு சொல்லி மறுபடியும் வந்துடுவாங்க. அதனால இந்த ரசக்கிரஹா ஜனாஹா, இந்த சுவைய ஒருத்தவங்க ஒருக்க சுவைச்சுட்டாங்கன்னா போதும். மறுபடியும் அத விட்டு போணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. அது இது வந்து பிரபுபாதர் வந்து வசக்கிரியா அப்படிம்பார். வசக்கிரியா அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட ஒரு ஒரு வசம் ஒரு ஒரு வசீகரம் இருக்கு. அந்த வசீகரத்தினால கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, அவங்களெல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணிருவாரும்பார். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு உபன்யாசத்துல சொல்றார், பாண்டவர்கள் இப்படிதான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வசீகரப்பட்டாங்களாம். இப்போ நாரத முனிவர் வந்து கிருஷ்ணர பார்க்க போறார். கிருஷ்ணர பார்க்கும்போது கிருஷ்ணர்ட்ட சொல்றார், "இந்த பாண்டவர்கள்லாம் பாருங்க, உங்ககிட்ட எந்த அளவுக்கு வசீகரம் ஆயிட்டாங்க" அப்படின்னு. "கிருஷ்ணா, இந்த பாண்டவர்கள் உனக்கு இத்தன காலம் உனக்கு தொண்டு செஞ்சிருக்காங்க. இவ்ளோ தொண்டு பண்ணக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க காட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. பாண்டவர்கள் அவங்களுடைய ராஜாங்கத்த இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. பாண்டவர்கள் தங்களுடைய மனைவி சபையிலிருந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் அசிங்கப்படுத்துற அளவுக்கான ஒரு நிலைமையும் வந்துடுச்சு. அவங்கள எரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்துச்சு. இந்த மாரி ஒ 1, 2ன்னு கிடையாது. தொடர்ச்சியா பாண்டவர்களுக்கு வந்து உனக்கு பக்தி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே துக்கம் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா, நீ அவங்கள என்ன வசீகரம் பண்ணன்னு தெரியல. அவங்க எப்பவுமே உன் மேல ரொம்ப அன்போட இருக்காங்க. அது எப்படிங்கிறது அம் அதுதான் வசக்கிரியா. கிருஷ்ணருடைய திருப்பாதோட சுவைய ஒருத்தவங்க ருசிச்சுட்டாங்க அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட போவே மாட்டாங்க. கிருஷ்ணரே கிருஷ்ணர்ட்ட போணும்னு நெனச்சா கூட, கிருஷ்ணர் அவரோட ஞாபகத்த அவங்களுக்கு குடுத்து அவங்கள மறுபடியும் கூட்டுக்கிடுவார். இது கிருஷ்ணருடைய ஒரு அற்புதமான ஒரு நிலைமை. அதனால பக்தி எப்பவுமே ஒரு சேஃபானது. பொதுவா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஐயோ! பக்திக்கு நீங்க போயிட்டீங்க நீங்க. அத நீங்க ஒழுங்கா பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி நீங்க அந்த வாழ்க்கையிலும் இல்ல முடியாம, இங்கேயும் இல்லாம கஷ்டப்படுவீங்க" அப்டின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் அப்டி சொல்லல. நீங்க பக்திக்கு வந்து நீங்க கொஞ்சம் பண்ணா கூட அது உங்களுக்கு எப்பவுமே கிரெடிட் தான். பட் அந்த கொஞ்சம் பண்ணும்போது உங்களுக்கு பகவான் மேல ஒரு சுவை வந்துருச்சு அப்டின்னா, நீங்க இத விட்டு மாட்டீங்கன்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பகவானுக்கு கொஞ்சமா பக்தி பண்ணிட்டா கூட நமக்கு நல்லது வருது. சரி ஓகே. அது கொஞ்சமா பண்ணிட்டோம். அது கெயின்ங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா கொஞ்சமா தானே பண்ணோம். ஆனா மறுபடியும் போயிட்டோமே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா கூட, இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கொஞ்சமா பண்ணீங்க. வீழ்ச்சி அடைஞ்சுட்டீங்க. போயிட்டீங்க. ஆனாலும் அந்த ரசக்கிரஹ ஜனஹா பகவானுடைய சுவைய அனுபவிச்சுட்டீங்க இல்லையா? அதனால மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களுக்கு நீங்க விழமாட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிய நமக்கு நாரத முனிவர் குடுக்குறார். நாரத முனிவர் வந்து பகவான பத்தி புகழணும். பகவான பத்தி புகழ்றது நமக்கு இயற்கை குணம். அப்படி நம்ம இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் பகவான பத்தி கேட்கிறனால அவங்க ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த கதி அடைவாங்க. அப்படி அடையும்போது அந்த பயிற்சி முறையில விழுந்தா கூட, அதுல இருந்து நஷ்டம் கிடையாது, லாபம் தான். சரி விழுந்துட்டாங்கன்னு நம்ம சொன்னா கூட, விழுந்துட்டாங்கன்னு நெனைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த ஞாபகம், அந்த ரசம், அந்த ஸ்வீட்னஸ், அந்த இனிப்புங்கிறது அவங்கள விட்டு அது மறைந்து போகவே போகாது. ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனால கண்டிப்பா கிருஷ்ணர்கிட்ட வந்துடுவாங்க. அதனால நீ கிருஷ்ணர பத்தி தான் புத்தகம் எழுதணும். அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து வியாசர சொல்றார். இவ்ளோ புத்தகம் எழுதிட்ட, அந்த புத்தகங்கள்லாம் என்ன யூஸ் இருக்கு? ஸ்ரீமத் பாகவதத்தை எழுது. அதுதான் எல்லா வகையான ஒரு பலனும் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றார். இதே விஷயங்கள் தான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலயும் சொல்றார். பகவத்கீதையிலயும் கிருஷ்ணர் நான் போன வாரம் சொன்ன மாரி தான். பகவத்கீதையிலும் இதே விஷயங்கள்லாம் சொல்றார். இந்த குறிப்பா ஒரு ஸ்லோகத்துல பிரபுபாதர் வந்து அ ஒரு பக்தர் வந்து ஏன்னா எஸ்பெஷலி நம்ம வந்து பாண்டவர்கள பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம். பாண்டவர்கள் வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டாங்களே! ஏன் கிருஷ்ணர் இந்த அளவு பாண்டவர்களுக்கு கஷ்டம் குடுக்கணும்? நீங்க எப்பவுமே மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கதையில எல்லாம் பக்தர்களுக்கு அதிகமா துன்பம் வரப்போறத நம்ம பார்க்கிறோம். பாகவதத்துல கூட நீங்க பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜுக்கு அவங்க அப்பா பண்ணாத ஒரு துன்பமா? ஒரு சின்ன 5 வயசு பையன் 5 வயசு பையன யாராவது டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னு நெனைப்பாங்களா? சரி, யாரோ ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணி ஒரு 5 வயசு பையன கொல்றாங்கிறதை விட்டுருங்க. சொந்த அப்பாவே பையன கொல்லணும்னு சொல்லி திட்டம் போடுவாரா?
எல்லா வகையிலயும் அவங்க அப்பா வந்து முயற்சி பண்ணாரு. என் பையன எப்படியாவது நான் கொல்லணும் அப்படின்னு எல்லா வகையான ஒரு திட்டமும் பண்ணாரு. அவனுக்கு வந்து தப்பான பிரச்சாரம் பண்ணாரு. ஒரு உணவு குடுக்கும்போது பையனுக்கு வந்து விஷத்த குடுப்பாங்களா யாராவது? ஒரு அப்பா பையனுக்கு விஷம் குடுக்குறாரு. எல்லா வகையிலும் கொல்ல பார்க்குறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு சின்ன ஒரு பையன் 5 வயசு பையனுக்கு ஒரு டார்ச்சர். அப்போ நெறைய டைம் நம்ம பார்க்கும்போது, பகவான் வந்து தன்னோட பக்தர்கள வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் ஒரு உதவியற்ற ஒரு நிலையில வைத்திருக்கிறது போலயே தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல புரோபாதர் சொல்றார், ஏன்னா பொதுவா பக்தர் எல்லாருமே நம்ம எல்லாமே எப்பயும் உதவியற்ற நிலைமையில தான் இருக்கோம். அதுக்காக நம்மளும் பிரகலாதரும் ஒரே தளத்துல இருக்கோம். நம்மளும் பாண்டவர்களும் ஒரே தளத்துல இருக்கோம்னு நம்ம யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம நம்மளுடைய கர்மாபடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் பக்தர்கள கர் பக் கிருஷ்ண பக்தர்களுக்கு கர்மான்னு எதுவுமே கிடையாது. கர்மாணி நிர்தகதி கிந்தூச்ச பக்தி பாஜாம். பகவானுடைய பக்தர்களுக்கு கர்மாங்கிறது எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் அவங்கள ஒரு உதவியற்ற நிலையில வைத்துக்கொண்டு, நமக்கு ஒரு முன்னுதாரணமா ஏற்படுத்தி, அந்த நிலையிலயும் பக்தி பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறார். நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்ம கர்மா. ஆனா இந்த மாதிரியான ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலயும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிற உதாரணம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பக்தர்கள தான் கொண்டு வரணும். ஆனா பக்தர்களுக்கு கர்மாவே கிடையாதே. அவங்க எப்பவுமே கிருஷ்ணர மறக்கிறது கிடையாது. அப்படி அவங்க மறக்கிற நிலைமைக்கு அப்படி அவங்க கஷ்டப்படுற நிலைமைக்கு போற மாரியான ஒரு நிலைமைய உருவாக்குறாரு கிருஷ்ணரே. கிருஷ்ணரே பக்தர்களுக்கு ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையிலயும் எப்படி என்னோட பக்தர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து மறக்காம இருக்காங்க அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் சொல்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், "சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹி யோக பிரஷ்ட அபிஜாயதே." ஐ நீட் இன்டர்நெட் ப்ரோ. சோ நமக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல அ என்ன சொல்றாங்களோ, அதே விஷயங்கள் பகவத்கீதையிலயும் இருக்கு. இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒரு ஒரு பக்தி யோகி தன்னுடைய ஆன்மீக விஷயங்கள்ல வீழ்ச்சி ஏற்படுது. அடுத்த பிறவி ஒரு பணக்கார குடும்பத்திலயோ, இல்ல ஒரு வைஷ்ய குடும்பத்திலயோ, இல்ல ஒரு பிராமண குடும்பத்திலயோ பிறப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரபுபாத் பொருள் என்ன சொல்றாருன்னா, எஸ் வீழ்ச்சியடைந்த அந்த ஒரு யோகி இந்த மாரி ஒரு குடும்பத்தில பிறக்கிறது ஒரு வகையில ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை தான். ஆனா இந்த நிலை ஒரு உதவியற்ற நிலையில பகவான் பக்தர்கள போடுற நிலை அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை இல்லங்கிறார். அப்போ ஒரு உதவியற்ற நிலையில ஒரு பக்தர் இருக்காரு அப்படின்னா, அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா உதவியற்ற நிலையில நம்ம வந்து கிருஷ்ணா நீதான்னு வந்து நிப்போம். நமக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில பிறந்துட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணர மறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாயிடுச்சே. ஒரு செல்வந்தர் குடும்பத்தில பிறந்தாச்சு. நீங்க ஏதோ கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணீங்க. அதனால ஒரு மோசமான ஒரு பிறப்பு உங்களுக்கு கிடைக்கல. நம்ம செஞ்ச பாவத்துக்கு ரொம்பயும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல, உடல்ல பிரச்சனைகளோட ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கணும். ஆனா கிருஷ்ணருக்கு ஏதோ பக்தி பண்ணிட்டோம். அதனால ஏதோ ஒரு வகையில ஒரு குடும்பத்துல ஆனா அத பக்தி பண்ணி அதிலயும் விழுந்தாச்சு. சரி பரவால்ல அப்படிங்கிறனால நமக்கு ஏதோ ஒரு சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் ஒரு ஏதோ ஒரு குடும்பத்துல பிறக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு இடத்துல பிறந்துட்டோம். ஆனா அப்படி ஒரு அ ஒரு ஒரு வசதியான குடும்பத்துல, ஒரு பிராமணர் குடும்பத்துல பிறக்கிறது வந்து, அது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பாக்கியசான ஒரு நிலைமை கிடையாதாம். எத விட அப்டின்னா, ஒரு உதவியற்ற நிலையில ஒரு கிருஷ்ணர் நம்மள வைக்கும்போது. இப்போ உதவியற்ற நம்ம நிலையில இருக்கோம் அப்டின்னா, அது எப்பவுமே நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்டின்னா, நீங்க நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா கூட, நம்ம கிருஷ்ணர மறந்துடுவோம். ஆனா உதவியற்ற நிலையில இருக்கும்போது கிருஷ்ணர நெனைப்போம் இல்லையா? அதனால தான் குந்தி மகாராணி பாகவதத்துல முதல் காண்டத்துல நம்ம இனிமேல் தான் அதெல்லாம் வரப்போறோம். குந்தி மகாராணி பிரார்த்தனைகள்னு இருக்கு. குந்தி மகாராணி எனக்கு துன்பத்த குடுன்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட கேட்கறாங்க. ஏன் அப்டின்னா, அப்ப உதவியற்ற நிலையில இருக்கும்போது தானே எப்பவுமே அவர நெனச்சுட்டே இருப்போம். அப்ப எனக்கு ஒரு துன்பத்தையே குடுக்கக்கூடிய ஒரு நிலைய எனக்கு வைத்திருங்க. அப்ப நான் உங்களையே நெனைப்பேன். அப்ப எனக்கு உங்களையே நெனச்சேன்னா, அதானே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிலை. அப்போ அவர்கிட்ட மறுபடியும் வர்றதுக்கான முழுமையான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அப்டிங்கிறத பிரபுபாத் வந்து சொல்றாரு. அப்ப தூய பக்தி தொண்டு அப்டிங்கிறது ரொம்பயும் சுவையானது. அந்த சுவையை பெற்றவர்கள் மறுபடியும் கிருஷ்ணர்ட்ட போமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள்
ஒரு உதவியற்ற ஒரு நிலையில இருக்கும்போது, அவங்க கிருஷ்ணரை இன்னும் அதிகமா சார்ந்திருப்பாங்க. நமக்கு ஒரு பக்தர் தெரியும். அந்த பக்தர் அவங்களுடைய அ வாழ்க்கையில எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீடுலாம் கிடையாது. ஏழ்மையான ஒரு வீடு தான். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு நல்ல உணவு இருந்தாலே பெருசா இருக்கும். ஆடை அப்படிங்கிறதுலாம் புது ஆடையே அவங்க வாழ்க்கையிலருந்து கிடைச்சது கிடையாது. ஸ்கூலுக்கு போறதும் பார்த்தீங்கன்னா, பாரமா தான் பெற்றோர்கள் பார்த்தாங்க. அப்படி வாழ்க்கையில எப்பவுமே அவங்க துன்பத்திலே இருந்தா கூட, அவங்க சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரையே தான் நினைச்சிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணர் மட்டும் தான் என்னுடைய நண்பன். என்னுடைய அம்மா, அப்பா கூட எனக்கு நண்பன் இல்ல. எனக்கு நலன் விரும்பிகள் கிடையாது. கிருஷ்ணர் தான் நலன் விரும்பி அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட அந்த பக்தர் வளர்ந்து அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போனக்கப்புறம், அவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு செல்வம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் பௌதீகமா பார்த்துக்கிறதுக்கு கூட நெறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸா இருக்கட்டும், இந்த மாரியான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு ரெஸ்பெக்ட் இந்த மாரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா இந்த மாரி நிலைமையில, அப்ப நான் துன்பப்பட்டு கிருஷ்ணர் தான் என்ன பார்த்துக்கிடுவார். அவர் தான் எனக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த நிலைமையில இன்னும் எனக்கு கிருஷ்ணன் மேல ரொம்ப அதிகமான ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால அந்த நிலை தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எப்பவுமே கிருஷ்ணர சார்ந்து இருக்கிறது தான் பெஸ்ட். அந்த பக்தர் எனக்கு இப்ப இருக்கிற இந்த செல்வம் என்ன விட்டு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா அப்பதான் நான் முழுமையா கிருஷ்ணர சார்ந்தே இருக்கேங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அந்த பக்தர் அந்த மாரி செல்வம் வந்திருந்தா கூட அத கிருஷ்ணர் செயல பயன்படுத்துறனால, அந்த பக்தர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல தான் இருக்காங்க. அவங்க காசு வந்தனால இப்போ வந்துட்டான். அதுக்காக கிருஷ்ணர மறந்துட்டாங்கங்கிற நிலைமை அவங்களுக்கு வரவே இல்ல. பட் இருந்தாலும் எதுவுமே இல்லாதப்போ கிருஷ்ணர் ரொம்ப சார்ந்து இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம கையில ஆ நமக்கு ஒரு 5,00,000 10,00,000 இருக்கு அப்டின்னா, இப்ப இந்த 5,00,000 10,00,000 நமக்கு பாதுகாப்பு குடுக்கும். என்னுடைய குடும்பம் எனக்கு பாதுகாப்பு குடுக்கும். என்னுடைய நண்பர்கள் பாதுகாப்பு குடுப்பார்கள். இந்த சமுதாயம் எனக்கு பாதுகாப்பு குடுக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாப்பு கிருஷ்ணர தவிர அவங்கட்ட தான் நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனா நமக்கு யாருமே இல்ல அப்படின்னா, கிருஷ்ணா நீ மட்டும் தான் பாதுகாப்பு. கிருஷ்ணே நீரே ரக்ஷித்துன்னு சொல்லி முடிச்சுருவோம் நம்ம. நமக்கு எதுவுமே இல்ல. அப்பன்னா கிருஷ்ணா நீ தான் பாத்துக்கணும். நம்ம நம்ம எப்பவுமே நம்ம முயற்சியிலே செய்வோம்ன்னு நம்ம நெனச்சுட்டே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவோமே அப்புறம். ஆனா கிருஷ்ணா என் முயற்சியில ஒண்ணும் செய்ய முடியாது. இனிமேல் நீயா செஞ்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது, நம்ம ரொம்ப முழுமையான ஒரு சரணாகதி இருக்கும். அதனால அந்த ஒரு நிலை உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் சொல்றார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இதம் ஹி விஸ்வம் பகவானிவேதரோ யதோ ஜகத்ஸ்தான நிரோத சம்பவாः தத்தி ஸ்வயம் வேத பவாம் சதாபீதே பிராதேசமாத்திரம் பவதः பிரதர்ஷிதம். எஸ். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் எஸ் சொல்றேன். மேம். இதம், இந்த, ஹி எல்லா, விஸ்வம் பிரபஞ்சம், பகவான் பரமபுருஷ பகவான், இவ ஏறக்குறைய சமமான, இதரக அதிலிருந்து வேறுபட்டவராக, யதக யாரிடமிருந்து, ஜகத் உலகங்கள், ஸ்தான இருக்கிறார், நிரோத அழிவு, சம்பவாக படைப்பு, தத் ஹி பற்றிய அனைத்தும் சுயமாகவே, வேத அறிந்திருக்கிறீர், பகவான் தாங்கள், ததா அபி இருந்தாலும், தே உமக்கு, பிராதேச மாத்திரம் ஒரு சுருக்கத்தை மட்டுமே, பவத்தக உமக்கு, பிரதர்சிதம் விளக்கினேன். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் தாமாகவே இப்பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்தே இருக்கிறார். அவரிடம் இருந்துதான் இப்பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. அவரையே அது சார்ந்துள்ளது. மேலும் அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அது புகுந்து விடுகின்றது. இவற்றையெல்லாம் நீர் அறிவீர். நான் ஒரு சுருக்கத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறேன். பொருளுரை படிக்கட்டா பிரபுஜி? எஸ், படிங்க மேம். பொருளுரை. முகுந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவமாகவும் அருவமாகவும் இருப்பதை தூய பக்தன் ஒருவர் அறிந்திருக்கிறார். அருவமான பிரபஞ்ச தோற்றம் முகுந்தனின் சக்தியிலிருந்து தோன்றி இருப்பதால் அதுவும் முகுந்தனே ஆகும். உதாரணமாக ஒரு மரம் முழுமையானதாக இருக்கிறது. ஆனால் அதன் இலைகளும் கிளைகளும் அம்மரத்திலிருந்து தோன்றிய சிறு சிறு பகுதிகளாக உள்ளன என்பதால் அவைகளும் மரமாகவே கருதப்படுகின்றன. ஆனால் முழு மரத்தை தனிப்பட்ட முறையில் இலைகள் என்றோ கிளைகள் என்றோ கூற முடியாது. பிரபஞ்ச படைப்பு முழுவதும் பிரம்மம் என்பதை தவிர
வேறொன்றும் இல்லை. பரபிரம்மத்திலிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. எனவே அவரிலிருந்து பிரிந்திருப்பது ஒன்றும் இல்லை என்பதுவே இதன் பொருளாகும். அதை போலவே அங்க உறுப்புகளான கைகளும் கால்களும் கூட உடல் என்றே அழைக்கப்படுகின்றன. ஆனால் முழு தொகுதியாக உள்ள உடலை தனிப்பட்ட முறையில் கைகள் என்றோ கால்கள் என்றோ அழைக்க முடியாது. பகவான் நித்தியத்தன்மை, அறிவு மற்றும் அழகு ஆகியவற்றை கொண்ட தெய்வீக வடிவமாக இருக்கிறார். இதனால் பகவானுடைய சக்தியின் படைப்பும் கூட ஓரளவுக்கு நித்தியமானதாகவும் அறிவும் அழகும் நிரம்பியதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே புறசக்தியான மாயையின் ஆதிக்கத்தில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் வலைக்குள் சிக்கிக் கொள்கின்றனர். முழு உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு விட்ட கை அல்லது கால் உடலோடு இணைந்துள்ள கைக்கும் காலுக்கும் சமமானதாக இருக்காது. அதை போலவே பரமபுருஷரின் உன்னத அன்பு தொண்டில் இருந்து பிரிந்துள்ளதான தெய்வ நம்பிக்கையற்ற ஒரு நாகரிகம் துண்டிக்கப்பட்ட கை கால்களை போன்றதாகும். இத்தகைய அங்க உறுப்புகள் கை கால்களை போல் காணப்பட்டாலும் அவற்றால் கை கால்களை போல் செயலாற்ற முடியாது. பகவத் பக்தரான ஸ்ரீல வியாசதேவர் இதை நன்கு அறிந்திருந்தார். ஆகவே இக்கருத்தை இன்னும் தெளிவாக விளக்கும்படி ஸ்ரீல நாரதர் வியாசருக்கு அறிவுரை கூறுகிறார். இதனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வியாசரிடமிருந்து பாடங்களை கற்று பரமபுருஷ பகவானே அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பகவான் பூரண சக்தி வாய்ந்தவர் என்பது வேத கருத்தாகும். இதனால் அவரது தெய்வீக சக்திகள் எப்பொழுதும் பூரணமாகவும் எல்லா வகையிலும் அவரோடு ஒத்தவையாகவும் இருக்கின்றன. ஜட மற்றும் ஆன்மீக உறவுகளும் அவற்றின் உட்பொருட்களும் பகவானின் பகிரங்க புற மற்றும் அந்தரங்க அக சக்தியில் இருந்து வெளிப்படுகின்றன. பகிரங்க சக்தி தாழ்ந்தது, ஆனால் அந்தரங்க சக்தி உயர்ந்தது. உயர்ந்ததாக இருப்பது ஜீவசக்தி ஆகும். எனவே இச்சக்தி பகவானோடு முற்றிலும் ஒன்றுபட்டதாக விளங்குகிறது. ஆனால் பகிரங்க சக்தி செயலற்றதாக இருப்பதால் அது ஓரளவுதான் பகவானோடு ஒன்றுபட்டதாக இருக்கிறது. ஆனால் இவ்விரு சக்திகளுமே பகவானுக்கு சமமானவையோ அல்லது அவரை விட உயர்ந்தவையோ அல்ல. பகவானே எல்லா சக்திகளையும் உற்பத்தி செய்கிறார். மின்சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது எப்பொழுதும் பொறியியலாளரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை போலவே அத்தகைய சக்திகள் எப்பொழுதும் பகவானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. மனிதனும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அந்தரங்க சக்திகளே என்பதால் அவர்கள் பகவானோடு ஒன்றுபட்டவர்களாகவே உள்ளனர். ஆனால் அவர்கள் பகவானை விட உயர்ந்தவர்களாகவோ அல்லது அவருக்கு சமமானவர்களாகவோ அல்ல. பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் தனித்தனி நபர்கள் ஆவர். ஜடசக்தியின் உதவியுடன் ஜீவராசிகளும் கூட ஏதேனும் படைக்கின்றன. ஆனால் அவர்களின் படைப்புகள் பகவானுடைய படைப்புகளுக்கு ஈடானவையோ அல்லது உயர்ந்தவையோ அல்ல. மனிதன் ஒரு பொம்மையை கொண்ட சிறிய வான்வெளி கப்பலை படைத்து அதை விண்வெளியில் பாய்ச்ச கூடும். ஆனால் பூமி அல்லது சந்திரனை போன்ற ஒரு கிரகத்தை படைத்து அதை அவர்களால் காற்றில் மிதக்க விட முடியும் என்பது அதன் பொருள் அல்ல. பகவானால் அப்படி செய்ய முடியும், மனிதனால் முடியாது. அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் தங்களை பகவானுக்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களால் ஒருபோதும் பகவானுக்கு சமமாக முடியாது. முழுமையான பூரணத்துவம் பெற்றபின் ஜீவனான மனிதன் பகவானுடைய குணங்களில் பெரும் பகுதியே 78% வரை அடையக்கூடும். ஆனால் அவரை மிஞ்சுவதோ அல்லது அவருக்கு சமமாவதோ ஒருபோதும் சாத்தியம் இல்லை. நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் தான் ஜீவராசி ஒருவன் தன்னை பகவானுக்கு சமமானவன் என்று கூறிக்கொண்டு மாயா சக்தியினால் வழி தவறி செல்கிறான். ஆகவே வழி தவறி செல்லும் ஜீவராசிகள் பகவானின் உயர்வை ஏற்று அவருக்கு அன்பு தொண்டு புரிய சம்மதிக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் படைக்கப்பட்டு உள்ளனர். இது இல்லாமல் உலகில் அமைதியோ சமாதானமோ ஏற்படாது. இக்கருத்தை பாகவதத்தில் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீல வியாசதேவருக்கு நாரதர் அறிவுரை கூறுகிறார். இதே கருத்துதான் பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது. பகவானின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைய வேண்டும். அதுவே பக்குவமடைந்த மனிதனின் ஒரே கடமையாகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. சோ இந்த ஸ்லோகத்துல எப்படி பகவானே இந்த பிரபஞ்சமா இருக்கார், பகவானே ஜெகத்ஸ்தான நிரோத சம்பவாக, ஸ்தானமும் பண்றார், நிரோதமும் பண்றார், சம்பவாகம் செய்யறார். சம்பவானா படைத்தல், நிரோதா அப்படின்னா அழித்தல், ஸ்தானம்னா அது இருக்கிறபடி அதை பாதுகாத்தல், பராமரித்தல். இந்த ஜெகத்துக்குள்ளவே நடக்கக்கூடிய இந்த படைப்பு, அழிப்பு, பராமரிப்பு எல்லாமே அவர் தான் செய்யறார். அந்த பிரபஞ்சமாகவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ பகவான் அருவமாவும் இருக்கார், உருவமாவும் இருக்கார். அவர் அருவமா இருக்கார் அப்படின்னா அதற்காக அவர் அருவம், இப்ப எப்படி ஒரு ஒரு நாட்டை ஆட்சி செய்யறார். ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளருடைய சக்தி எல்லா இடத்துலயுமே இருக்கும்.
நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்க்கு போனாலுமே சரி, நீங்க கிராமத்துக்கு போனாலுமே சரி, அந்த ஆட்சியாளருடைய ராஜாங்கம் அங்க இருக்கும். அவர் அங்க இருக்காரு அப்டின்னா கிடையாது. அவருடைய சக்திகள் எல்லா இடத்துலயுமே இயங்கும் அந்த நாட்டுல. ஆனா அவர் ஒரு இடத்துல இருப்பார். இந்த ஒரு இடத்துல இருக்கிறவருடைய சக்திகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்போ அந்த நாட்டுடைய அ ஒரு வகையில அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா இடத்துலயும் அவருடைய சக்திகள் அப்படி போய் நிக்குது. அவர் ஆனா ஒரு இடத்துல இருக்கார். ஆனா அந்த ரூபம்ங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் அவருடைய எல்லா இடத்துலயும் சக்திகளா அரூபம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இப்ப இந்த நாட்ட ஆட்சி செய்யக்கூடியவர் நரேந்திர மோடி அப்படின்னா, நரேந்திர மோடி ஒரு இடத்துல தான் இருக்கார். ஆனா அவருடைய சக்திகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்போ அவருடைய சக்திகள் வந்து அரூபமா இருக்கு. ஆனா அவர் ஒரு நபரா இருக்கார். இந்த நபர்கிட்ட இருந்து எல்லா விதமான சக்திகளும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே போல பகவான் இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படிங்கிற தன்மை தான் உயர்ந்த தன்மை. பகவான்ங்கிற தன்மை தான் உயர்ந்த தன்மை. அந்த பகவான்ங்கிற தன்மையிலிருந்து அருவத்தன்மை வெளிப்பாடு ஆகுது. அவ்வளவுதான். இப்போ இந்த படைப்பு, இந்த அழித்தல், இந்த பராமரிப்பு அதுவும் பகவானே தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லியும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது நாரத முனி வேதத்துல என்ன சொன்னா, "இது உனக்கும் நல்லா தெரியும். நான் ஒரு சின்ன சுருவத்த குடுக்குறேன். இத நல்லா விவரமா பாகவதத்துல எழுது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க பாகவதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டுச்சுங்கிற அந்த தலைப்பு வரும். எப்படி இந்த பிரபஞ்சம் பராமரிக்கப்படுது அப்படிங்கிற தலைப்பு இன்னும் விவரமா வரும். பகவான் எப்படி பல இடத்துல தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் சண்டை வருது அப்படின்னா, எப்படி அந்த சண்டைய வந்து அவர் வந்து அ கையாள்றார்? எப்படி அசுரர்கள வந்து அவர் வீழ்த்துறார்? இது ஒரு லா அண்ட் ஆர்டர் இப்ப இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல மந்திரிகளோ வந்து அதுக்கேத்த மாரியான ஒரு சூழ்நிலைய வந்து கையாளுவாங்க இல்லையா? அப்பதான் நாட்ட பராமரிக்க முடியும். இப்ப இந்தியால ஆட்சி நடக்குது அப்படின்னா, அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சு அத பராமரிச்சுட்டு இருக்கார். இல்ல அப்படின்னா, எல்லாருமே அழிச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப பராமரிப்பு அப்படிங்கிறத பகவான் எப்படி செய்றார்? அப்படிங்கிறதையும் நீங்க பாகத்துல பார்க்கலாம். எப்படி பிரபஞ்சம் அழிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் நல்ல விவரங்களா இந்த லோகங்கள்லாம் என்ன? லோகங்கள் எத்தன லோகங்கள் இருக்கு? இந்த இந்த லோகங்கள்ல எந்தெந்த காலத்துல பகவான் என்னென்ன அவதாரம் செஞ்சு, அப்பப்போ இந்த லோகத்துக்கு ரட்சணை குடுக்குறார். பூமியில பாரம் வந்துச்சுன்னா எப்படி தோன்றினார்? என்னென்ன லீலைகள்லாம் செஞ்சார்? அசுரர்கள்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, எப்படி கருட பகவான் மேல வந்து தேவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுத்து, அவங்களலாம் அழித்தார் அசுரர்கள. அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் பராமரிப்பதும் பார்க்கலாம். இந்த மாரி எல்லா விஷயங்களும் பாகவத்துல இருக்கு. இது ரொம்ப விளக்கமா நாரத முனிவர் வந்து வேதவியாசர் எழுதச் சொல்றார். அதன்படி அம் வேதவியாசரும் இந்த பாகவதம் முழுக்க இந்த கருத்துக்கள எழுதியிருக்கார். நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம். 21வது ஸ்லோகம். ஸ்லோகம் 21. त्वम् आत्मनात्मानम् अवेह्यमोघदृक् परस्य पुंसः परमात्मनः कलाम् अजम् प्रजातम् जगतः शिवायतन् மகானுபாவாபியுதயோ அதிகன்யதாம். நாரத முனிவர் பகவானுடைய புகழை எழுதுன்னு சொன்னார். புகழை எழுதுனா போதுமே, அது எதுக்கு படைப்பு பத்தி பேசணும்? அழிப்பு பத்தி ஏன் பேசணும்? பராமரிப்பு பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த படைப்பு, அழிப்பு, பராமரிப்பு இது கூட பகவான மையமா வைத்திருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் எழுத சொல்றார். இந்த படைப்புலாம் ஏன் பேசணும்? ஏன் இந்த படைப்பு பத்திலாம் விடலாம். வெறுமனே கதைகள் மட்டும் பேசியிருக்கலாமே. கிருஷ்ணர் இந்த லீலை செஞ்சார், அந்த லீலை செஞ்சார். 10 அவதாரங்கள் வருது இல்லையா? இந்த அவதாரங்கள் மட்டும் போட்டுருக்கலாமே. இந்த படைப்பு பத்தி என்ன பேசணும்? இந்த 10 அவதாரங்கள்ங்கிறது பிரதான அவதாரங்கள். பாகவதத்துல பல அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த அவதாரங்கள பத்தி பேசும்போது, அதுக்கான ஒரு அ சூழ்நிலைய சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்க வந்து அ ஒருத்தர பத்தி பேசணும் அப்டின்னா, அவர பத்தி அவர் அவர் யாரு? எங்க பொறந்தாரு? எந்த ஒரு சூழ்நிலையில பிறந்தாரு? யார் காலத்துல பிறந்தாரு? என்ன மாரியான ஒரு நேரத்துல பிறந்தாரு? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாருன்னு நம்ம நெறைய இத பேசுவோம். அப்போ ஒருத்தர பத்தி பேசணும் அப்டின்னா, டக்குனு அவர் 20 வயசுல என்ன பண்ணாருங்கிறத உடனே சொல்லிட்டு முடிச்சிட மாட்டோம். அப்டி நம்ம பேசலாம். பட் இருந்தாலும் அவர பத்தி ஃபுல் விளக்கங்கள் குடுக்கும்போது, நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் நம்ம நெறைய டைம் பார்க்குறோம். இந்த உலகத்துல இருந்து பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி நெறைய பேர் புத்தகம்லாம் இருக்கும். இவர பத்தியான ஒரு பயோகிராஃபி, ஹிட்லர் பத்தியான பயோகிராஃபி,
ஹிட்லர் அவரே அவரை பத்தி எழுதியிருக்காரு. ஆட்டோபயோகிராஃபின்னு அதுக்கு பேரு. பட் காந்தி பத்தியான ஒரு பயோகிராஃபி, இல்ல அம் ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் பத்தியான ஒரு பயோகிராஃபி, இல்ல இந்தியாவுடைய ஒரு நெறைய தேசத் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் பத்தியான ஒரு பயோகிராஃபி. ஒவ்வொரு நபர்கள் பத்தியான ஒரு புத்தகமே எழுதும்போது, இப்போ அவங்க எந்த நேரத்துல பிறந்தாங்க? அப்ப நம்மள யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? இப்ப என்ன மாரியான ஒரு சூழ்நிலை இருந்தது? என்ன மாரியான ஒரு ஆட்சி இருந்தது? அந்த டைம்ல இவர் இப்படி பிறந்தார். பிறக்கும்போது என்ன மாரி ஒரு நிலைமை வந்துச்சு? அவர் என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சார்? அதனால என்ன ஒரு தாக்கம் வந்துச்சு? அதற்கப்புறம் எப்படி அவர் போராடினார்? அதுக்கப்புறம் புரட்சி ஏற்படுத்தினார்ன்னு சொல்லி நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப அதே போல தான் பகவானுடைய அவதாரங்கள்னு வைத்தா கூட, அந்த அவதாரங்கள்லாம் இந்த பூமியில படைப்பு அப்பதான் நடக்குது. இப்போ அந்த படைப்பு கூட பகவான் வந்து செய்றாரு. அது கூட ஒரு லீலை தான். இப்போ லீலைனா பகவான் உடைய இந்த பௌதிக உலகத்தோட படைப்பு ஒரு லீலை தான். பகவான் விஷ்ணு தானே இந்த பிரம்மா வந்து இந்த உலகத்த படைக்க வைக்கிறார். இப்போ அதுவும் பகவான பத்தின ஒரு தகவல் தான். அப்புறம் இந்த உலகத்துல பராமரிப்பு பண்றாரே, இப்போ தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் பிரச்சனை படும்போது பகவான் எப்படி வந்து உள்ள வர்றார்? என்னென்னலாம் லீலைகள் செய்றார்? அப்ப அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவரோட லீலைகள் வருது. அதேபோல இந்த பிரபஞ்சத்த அழிக்கவும் செய்றார். எதற்காக அழிக்கிறார்? இல்ல எதற்காக இந்த படைப்பு வந்துச்சு? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இந்த ஜீவாத்மாக்கள் முக்தி அடையறதுக்காகத்தான் பகவான் இந்த படைப்ப குடுக்குறாராம். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அனுபவிக்கிறதுக்காக ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த படைப்புக்கான நோக்கம் அவங்களுடைய அனுபவித்தல்ங்கிறது அவங்களுக்கு உதவி செய்யாது. அவங்ககிட்ட இறுதியில பகவான் கிட்ட சரணாகதி அடையணுங்கிற அந்த உயர்ந்த விஷயத்தை இவங்கலாம் புரிந்து கொண்டு பக்தி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த முழு படைப்பும் இருக்கு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம். எவன் ஒருவன் வந்து பகவான் உச்சமானவர், நம்ம வந்து மாயையில இப்ப சிக்கியிருக்கோம். இந்த படைப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் பகவானுடைய பக்தி தொண்டுல ஏற்படணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, மறுபடியும் பக்தி பண்ண ஆரம்பிக்கணும். அதனால இந்த விஷயங்கள்லாம் நீ எழுது அப்படின்னு சொல்லி வியாசதேவருக்கு நாரத முனிவர் சொல்றார். அதன் காரணமா இது எல்லாமே எழுதப்படுது. ஏன் இந்த மாரி விஷயங்கள்லாம் எழுதப்படும்னா, அதுக்கும் காரணம் இருக்கு. எல்லாமே பகவானுக்கு சம்பந்தத்தோட தான் இருக்கு. அத பகவான பத்தி நேராவும் போட்டுடு அப்படிங்கிறத நாரத முனிவர் இங்க சொல்றார். இப்ப ஸ்லோகம் 21. त्वम् आत्मनात्मानम् अवेगमोगदृक् परस्य पुंसः परमात्मनः कलाम् अजम् प्रजातम् जगतः शिवाय तन् महानुभावोऽभ्युदयो அதிகன்யதாம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. துவம் எஸ். நீங்கள் தான், ஆத்மனா உங்களால் தான், ஆத்மானம் பரமாத்மா, அவேகி கண்டுபிடிக்க, அமோக திருக் பூரண நோக்க கொண்டவர், பரஸ்ய தெய்வீகத்தின், பும்ச முழுமுதற் கடவுளான, பரமாத்மன பரம புருஷனின், கலாம் விரிவங்கம், அஜம் பிறப்பற்றவர், பிரஜாதம் பிறப்பை ஏற்று, ஜெகத உலகின், சிவாய நன்மைக்காக, தத் அந்த மகா அனுபாவ முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் அப்யுதய திருவிளையாடல்களை அதிகன்யதாம் மிகவும் தெளிவாக விளக்குவீராக. மொழிபெயர்ப்பு. மேன்மை தாங்கிய நீர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்கிறீர். நீர் பகவானின் ஒரு விரிவங்கமாக இருப்பதால் உம்மால் தான் பரமாத்மாவான முழுமுதற் கடவுளை அறிய முடியும். பிறப்பற்றவராக இருந்தும் அனைத்து மக்களின் நன்மைக்காக இந்த பூமியில் தோன்றியிருக்கிறீர். ஆகவே தயவு செய்து முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை இன்னும் தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை படுத்துங்க பிரபுஜி. எஸ். பொருளை படிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுரை. ஏன்னா பக்தர்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. பகவானுடைய அவதாரம் தானே வேதவியாசர். அவர் ஏன் மத்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கணும்? பாகவதம் மட்டும் எழுதினா போதும்னு சொன்னீங்களே, ஏன் எழுதினார்ன்னு கேட்டீங்களே, அதற்கான பதில் இந்த இந்த பொருளுரையில வருது. எஸ், படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல வியாசதேவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தி ஆவேச அவதாரம் ஆவார். ஜட உலகில் இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காகவே அவர் அவதரித்துள்ளார். இழிவடைந்த மறதிக்குட்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இருந்து பிரிந்து நிற்கின்றனர். ஜீவராசிகள் பகவானின் பின்ன பகுதிகளும் அவரது நித்திய தொண்டர்களும் ஆவர். ஆகவேதான் வேத இலக்கியங்கள் இழிவடைந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக வரிசை கிரமமாக அளிக்கப்பட்டு உள்ளன. இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி கொண்டு பௌதீக வாழ்வின் பந்தத்தில் இருந்து விடுபட வேண்டியது வீழ்ந்த ஆத்மாக்களின் கடமையாகும். ஸ்ரீல நாரத ரிஷி சம்பிரதாயப்படி அவரது ஆன்மீக குரு என்ற போதிலும் ஒரு ஆன்மீக குருவை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் ஸ்ரீல வியாசதேவருக்கு சிறிதும் இல்லை.
ஏனெனில் அவர்தான் உண்மையில் அனைவருக்கும் ஆன்மீக குருவாவார். ஆனால் ஓர் ஆச்சாரியரின் கடமையை அவர் செய்வதால் ஒருவர் பகவானின் அவதாரமாகவே இருப்பினும் அவர் ஓர் ஆன்மீக குருவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தமது சொந்த நடத்தையின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ ராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதலிய பகவானின் அவதாரங்கள் அனைவரும் சம்பிரதாயப்படி ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். தங்களது தெய்வீக இயற்கையினால் எல்லா அறிவையும் உணர்ந்தவர்களாக இருந்த போதிலும் சம்பிரதாயப்படி அவர் ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நோக்கி அழைத்து செல்வதற்காகவே அவர் வியாசதேவரின் அவதாரத்தில் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஸ்லோகம் 22. இதம் ஹி பும்சஸ்தபஸ ஸ்ருதஸ்ய வா சுஷ்கஸ்ய சுக்தஸ்ய ச புத்திதத்வயோ அவிச்சுதர்த்தக் கவிபிர் நிரூபிதோ ய உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிங்க. எஸ், படிங்க. இதம் இந்த ஹி நிச்சயமாக பும்ச அனைவரின் தபச தவங்களினால் ஸ்ருதஸ்ய வேதங்களை கற்பதனால் வா அல்லது ஸ்விஷ்டஸ்ய யாகம் சுக்தஸ்ய ஆன்மீக கல்வி ச மேலும் புத்தி அறிவு முன்னேற்றம் தத்தையோ தானம் அவிச்சுத தவறாத அர்த்த நோக்கம் கவிபி அங்கீகரிக்கப்பட்ட அறிஞரால் நிரூபித முடிவு செய்துள்ளார். என்ன உத்தம ஸ்லோக மிகச்சிறந்த கவிதைகளால் விவரிக்கப்படுபவரான பகவான் குண அனுவர்ணனம் அவரது உன்னத குணங்களின் வர்ணனைகள். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. தவம், வேத கல்வி, யாகம், மந்திர பாராயணம் மற்றும் தானம் ஆகியவை அறிவு முதிர்ச்சிக்குரிய உயர்ந்த நோக்கத்தை கொண்டவையாகும். இவை மிகச்சிறந்த கவிதைகளால் வர்ணிக்கப்படுபவரான பகவானை பற்றிய தெய்வீகமான வர்ணனைகளில் உச்ச நிலையை அடைகின்றன என்று அறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். பொருளுரை. கலை, விஞ்ஞானம், மருத்துவம், ரசாயனம், பௌதிகம், பொருளாதாரம், அரசியல் முதலிய கல்விகளில் முன்னேறுவதற்காகவே மனித அறிவு விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவை விருத்தி செய்வதால் மனித சமூகம் வாழ்வின் பூரணத்துவ நிலையை அடைய முடியும். வாழ்வின் பூரணத்துவ நிலை பரமபுருஷரான விஷ்ணுவை உணர்வதில் உச்ச நிலையை அடைகின்றது. ஆகவே கல்வியில் உண்மையாகவே முன்னேறி இருப்பவர்கள் விஷ்ணுவின் தொண்டிற்காக ஆசைப்பட வேண்டும் என்று சுருதி மந்திரங்கள் உத்தரவிடுகின்றன. துரதிர்ஷ்டவசமாக பூரணத்துவத்தை அல்லது தன்னுணர்வை பெறுவதென்பது விஷ்ணுவின் கருணையை பொறுத்தது என்பதை விஷ்ணு மாயையின் புற அழகினால் வசீகரிக்கப்பட்டவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விஷ்ணு மாயா என்பது நிலையற்றதும் துன்பகரமானதுமான புலன் நுகர்வை குறிப்பதாகும். விஷ்ணு மாயையால் கவரப்பட்டவர்கள் அறிவு வளர்ச்சியை புலன் நுகர்வுக்காக உபயோகிக்கின்றனர். ஜட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பகவானின் வேறுபட்ட சக்திகளிலிருந்து தோன்றியவையே. அவரது சக்தியில் இருந்துதான் அவை வந்துள்ளன. அவரது சக்தியையே அவை சார்ந்துள்ளன. அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அவை ஒடுங்கி விடுகின்றன. ஆகவே அவரிலிருந்து வேறுபட்டிருப்பது ஒன்றுமில்லை. ஆனால் அதே சமயத்தில் பகவான் அவற்றிலிருந்து எப்பொழுது வேறுபட்டவராகவே இருக்கிறார். அறிவு வளர்ச்சியானது பகவானின் தொண்டிற்காக உபயோகிக்கப்படும் பொழுது அனைத்தும் பரிபூர்ணமாக மாறிவிடுகின்றன. பரமபுருஷ பகவானும் அவரது தெய்வீகமான நாமம், புகழ், பெருமை முதலிய அனைத்தும் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல. ஆகவே கலை, விஞ்ஞானம், தத்துவம், மருத்துவம், ரசாயனம், பௌதிகம் போன்ற அனைத்தும் பகவானின் தொண்டிற்காகவே உபயோகப்பட வேண்டும் என்று எல்லா முனிவர்களும் பகவானின் பக்தர்களும் சிபாரிசு செய்துள்ளனர். கலை, இலக்கியம், கவிதை, ஓவியம் முதலியவற்றை பகவானை புகழ்வதற்காகவே உபயோகிக்கலாம். ஆசிரியர்கள், கவிஞர்கள் மற்றும் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ஆகியோர் பொதுவாக புலன் இன்பத்தை பற்றிய விஷயங்களை எழுதுவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பகவானின் தொண்டை நோக்கி அவர்கள் திரும்பினால் அவர்கள் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்க முடியும். வால்மீகி மிகச் சிறந்ததொரு கவிஞராக இருந்தார். அதே போலவே வியாசதேவரும் பகவானின் உன்னத லீலைகளை வர்ணிப்பதிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். இதனால் அவர்கள் அழியாத புகழை பெற்றனர். அதே போலவே விஞ்ஞானத்தையும் தத்துவத்தையும் கூட பகவானின் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். புலன் நுகர்விற்குரிய கற்பனையான வரட்டு தத்துவங்களை அளிப்பதில் பயனில்லை. தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் பகவானின் பெருமையை நிலைநாட்டுவதில் ஈடுபடுத்த வேண்டும்.
முன்னேற்றமடைந்த மக்கள் விஞ்ஞானத்தின் வாயிலாக பரமசத்தியத்தை அறிய விரும்புகின்றனர். எனவே சிறந்த விஞ்ஞானி ஒருவர் விஞ்ஞானபூர்வமாக பகவானின் இருப்பை நிரூபிக்க முயல வேண்டும். அதே போலவே பரம சத்தியமானது உணர்ந்து அறியக்கூடியதும் சர்வசக்தி படைத்ததுமாகும் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே கற்பனையான தத்துவங்களை உபயோகிக்க வேண்டும். அவ்வாறே அறிவின் மற்றெல்லா கிளைகளையும் கூட எப்பொழுதும் பகவத் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாத எல்லா அறிவும் அறியாமையில் இருப்பதாகும். பகவானின் பெருமைகளை நிலைநாட்டுவதே அறிவின் சரியான உபயோகமாகும். பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படும் விஞ்ஞான அறிவும் மற்ற செயல்களும் உண்மையில் ஹரி கீர்த்தனம் அல்லது பகவானை புகழ்தல் எனப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், இது நாரத முனியுடைய உபதேசம் இதோட முடியுது. அதுக்கப்புறம் நாரத முனி தன்னுடைய வாழ்க்கை பத்தியும் சொல்ல போறார், தன்னுடைய பூர்வ வாழ்க்கை பத்தி சொல்ல போறார், பூர்வ ஜென்மத்துல அவர் என்னவா இருந்தீங்கிறது சொல்றார். இந்த ஸ்லோகத்துல அவர் இறுதியில முடிக்கிறார். படிச்சவங்க அவங்களுக்கு என்ன விதமான அறிவு இருந்தாலுமே சரி, அவங்களோட தபஸ்யங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, வேதத்தை படிச்சிருந்தாலும் சரி, தியாகம் பண்ணியிருந்தாலுமே சரி, யஞ்ஞம் செஞ்சிருந்தாலும் சரி, ஸ்லோகங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, தானம் செஞ்சிருந்தாலும் சரி, அதோடைய நோக்கம் பகவானுடைய திவ்யமான குணங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால புகழறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எது செஞ்சாலுமே சரி அது பகவானுடைய புகழை பரப்புறதுக்காக இருக்கணும். நம்ம என்ன செயல் செஞ்சாலுமே சரி, நம்ம வாழ்க்கையே இப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு செயல் தானே செய்வோம். ஒண்ணு நம்ம கலையில இருக்கலாம், அறிவியல்ல இருக்கலாம், தத்துவத்துல இருக்கலாம், நம்ம அரசியல் செய்யலாம், இல்ல நம்ம பொருளாதாரம் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல ஒரு மன தத்துவ நிபுணரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், எதா வேணாலும் நம்ம இருக்கலாம். ஏன்னா அதோடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா பகவான் ஹரியோடைய புகழை பாடுறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரமயேவஹி கேவலம். ஸோ இதுதான் படித்த நபர்கள், லேர்ன்டு சர்க்கிள்ஸ். இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கவிபி நிரூபிதோ. கவி அப்படின்னா சமஸ்கிருதத்துல ரொம்ப ஒரு தேர்ச்சியான ஒரு படித்த நபர்களை கவிபிகின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கூட கவி, ஒரு கவிஞரை கூட கவின்னு சொல்லுவாங்க. பாகவதத்துல தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஆதி கவி அப்படின்னு சொல்லி பாகவதத்துல வேதவியாசர் ஆரம்பிக்கிறார். கவி அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு படித்த ஒரு நபர், நிபுணமானவர், அவர் தான் நம்ம வந்து கவின்னு சொல்லுவோம். ஸோ கவிபி நிரூபிதா அப்படின்னா நிரூபணம் பண்ணிட்டாங்க. அவங்க நல்ல படித்தவர்கள்லாம் நிரூபணம் பண்ணிட்டாங்க. என்ன நிரூபணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உத்தம ஸ்லோகனா தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால புகழக்கூடிய அந்த நபர் இருக்காரு, அவரை பத்தியான குணங்களை அணுவர்ணனம், நல்லா வர்ணனம் செய்யணுமா. அப்படி வர்ணிக்கிறது தான் நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சோமோ அதற்கான இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப பக்தன் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இந்த மாதிரி செயல்கள் செய்யறோம்னா அதோடைய நோக்கம் பகவானுடைய புகழ வர்றதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க இங்க பக்தர்கள்லாம் இந்த கொடுத்திருக்கனால என்னால ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அந்த செயல் மூலமா பகவானுடைய புகழை பரப்புங்க. இப்ப நீங்க இங்க யாராவது டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாகவதத்தை பத்தி பேசுங்க. நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா உங்களுடைய பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க பாகவதத்தை பத்தி பேசுங்க. நீங்க பேஷண்டா இருக்கீங்க, ஒரு என்ன சொல்லலாம், பேஷண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மருத்துவர்னா டாக்டர், மருத்துவர் கிட்ட போறவரை என்னன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பேஷண்ட்னா தமிழ்ல நோயாளி. ஓகே. நீங்க நோயாளியா இருக்கீங்கன்னா டாக்டர் கிட்ட பாகவதம் பேசுங்க. நீங்க வந்து ஒரு விஞ்ஞானியா இருக்கீங்கன்னா உங்க விஞ்ஞானத்தின் துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாகவதத்தை பத்தி பேசுங்க. நீங்க அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்க பிரஜைகளுக்கு பாகவதத்தை பேசுங்க. நீங்க நல்ல ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சார்ந்து நான் உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கறவங்களுக்கு பாகவதத்தை பத்தி சொல்லுங்க. அப்படி நீங்க இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க அந்த துறையை நீங்க வெற்றிகரமான ஒரு இலக்கு நோக்கி கொண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனித வாழ்க்கையை நம்ம வந்து பாழாக்கிட்டு இருக்கோம். அந்த துறையில யாரு நமக்கு சம்பந்தம் வராங்களோ நம்ம அதையும் யூஸ்லெஸ்ஸா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தயவு செஞ்சு பக்தர்கள் அதை செய்ய வேண்டாம். பக்தர்களா இருக்கிறவங்க இந்த அற்புதமான இந்த ஸ்ரீமத் பாகவத காவியத்தை ஏற்கனவே முடிவு பண்ண இந்த கவிவி நிரூபிதோன்னு சொல்லப்பட்ட இந்த உயர்ந்த நபர்கள்லாம் ஏற்றுக்கொண்டு எப்படி இலக்கு பாகவதம் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ
அந்த செயல்ல நம்ம வந்து ஈடுபடுவோம். அதன் மூலமா நம்ம வந்து விஷ்ணு மாயா கிட்ட இருந்து வெளிய இருக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இல்ல கலை, அரசியல், தத்துவம், நம்ம அரசியல் பத்தி பேசலன்னா கூட நம்ம பொருளாதாரத்த பத்தி பேசலாம். இல்ல ரொம்ப எளிமையான ஒரு நபரா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே விஷ்ணுவுடைய மாயா கீழ தான் வருது. எதுவுமே நம்மள வந்து விடுவிக்காது. அச்சுத்த பாவம், பகவானுடைய உத்தமமான குணங்கள வர்ணனை பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடாத வரைக்கும், நம்ம செய்யக்கூடிய எல்லாமே விஷ்ணுவோட மாயா தான். ஆனா அந்த விஷ்ணு மாயாலருந்து வெளியில வர்றதுக்காக அற்புதமான இந்த பாகவதத்தை எழுதி, அற்புதமான இந்த பகவானுடைய புகழ பரப்பு அப்படின்னு சொல்லி வேதவியாசருக்கு இறுதி விஷயங்கள சொல்லிட்டு, அவரைப் பற்றியான பூர்வ ஜென்ம கதைய வந்து நாரத முனிவர் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம வரக்கூடிய அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த வகுப்ப நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா, ஷார்ட்டா நம்ம கேட்டு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, கேள்வி நமஸ்காரம். எதுவும் இல்ல. நீங்க சொன்ன ம். மாரி என்னுடைய யார்ட்டலாம் இந்த பக்தி அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலுமே, இத கொஞ்சம் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பிரபு. என்னுடைய ரிலேஷன் சர்க்கிள்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. எஸ். வெரி குட். இன்னைக்கு காலையில கூட வந்து நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிஜியோடைய ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். அவரும் இதுதானே சொல்றாரு இல்லையா? அந்த மனித பிறவி கிடைச்சது எப்படி இந்த 5 ஆகுதி சம்பந்தமா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மேகத்துல இருப்போம், அப்புறம் பனியா இருப்போம், மழைநீரா இருப்போம், அப்புறம் தானியத்துல வருது. அப்புறம் அந்த அதாவது அந்த என்ன சொல்றது? அந்த நெல்மணிகளை யாரு, அதாவது காய்கறிகளை யார் சாப்பிடுறாங்களோ, அந்த ஆணுடைய இதுல போய் ஒரு ஜீவாத்மா வருதுன்னா 5 சைக்கிள முடிக்கிறோம். காலையில ஒரு ஸ்பீச் கேட்டேன் பிரபு. அதெல்லாமே கூட நான் வந்து ப்ரீச் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரபு. ஏன்னா கொஞ்சம் பக்தி இருக்கவங்களும் இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணி விட்டா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிருவாங்க. பாகவதம் கூட அவங்கள வாங்க சொல்லியிருக்கேன் பிரபு. அவங்க எஸ். கொஞ்சம் வாங்க இன்னும் சொல்லுங்க. பிரபுபாதர கேட்க சொல்லுங்க. மறுபடியும் நீங்க கண்டிப்பா. பிரபுபாத உபன்யாசமும் கேட்கணும். உங்களுக்கு இப்போ தமிழ்ல இருந்து பிரபுபாத உபன்யாசங்கள்லாம் மொழிபெயர்த்து வருது. எனக்கு தெரிஞ்சு நெறைய பக்தர்கள் இங்கிருந்து நெறைய இடத்துல உபன்யாசங்கள் கேட்பீங்க. ஏன்னா நெறைய டைம் வந்து தமிழ்ல உபன்யாசம் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு. பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் எல்லாமே இப்ப தமிழ்ல மொழிபெயர்ப்பாய் வந்திருக்கு. பக்தர்கள்லாம் பிரபுபாத உபன்யாசங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 700 உபன்யாசங்கள் இருக்கு. ஓகே. அதெல்லாம் பக்தர்கள் கேட்கணும். ஏன்னா பிரபுபாதர் மாரி உன்னதமா கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணவங்க அப்படின்னு நம்ம யாரும் பார்க்க முடியாது. நெறைய பேரு கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்த தூய பக்திய, இந்த வீரியத்தோட அத ஒரு விசாலமா உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். அதனால ஸ்ரீல பிரபுபாதோட வார்த்தைகள்ல அந்த பொட்டன்சி, அந்த சக்தி இருக்கு. அதனால அந்த சக்தியில உள்ள அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து காதுல போகும்போது, அது ஹார்ட்ல பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் உலகத்துல பல பேருக்கு அந்த ஏற்படுத்தின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மத்த யார்ட்டயும் எதிர்பார்க்க முடியாது. மத்த பிரச்சாரகர்கள் இருந்தா கூட, ஸ்ரீல பிரபுபாதர் போல ஒரு ஒரு நபரா, ஒரு யூனிக் பெர்சனாலிட்டி நம்ம வந்து பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பிரபுபாதருடைய புத்தகங்கள படிங்க. அ அவருடைய உபன்யாசங்கள கேளுங்க. பிரபு அவருடைய இவருடைய விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றோம் அப்டின்னா, அந்த பொட்டன்சி அதுல இருக்கு. ஓகே. அதனால நம்ம பிரபு சொல்றோம். இது எந்த ம். பிரபுபாதருடைய ஸ்பீச்சஸ்ன்னு போட்டாலே வந்துருமா? எப்படி பிரபு யூடியூப்ல? இல்லம்மா ஜி, அது ஒரு லெக்சர் டிவைஸ்ன்னு ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது இல்ல ஏற்கனவே இல்ல அந்த லெக்சர் இங்கிலீஷ்ல டிவைஸ் கேக்குறேன் பிரபு. இருக்கு. இங்கிலீஷ்ல கேக்குறேன் நான். இங்கிலீஷ்லயே இருக்கு மாதாஜி. ஆ ஆ, ஆ. நான் என்னுடைய பிரபுபாதர். நம்பர் குடுக்குறேன். இல்ல என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க உள்ள ஓகே பக்தர்கள்லாம். ஓகே உங்களுக்கு ஓகே பிரபு. ஆங்கிலத்துல வேணும் அப்டின்னா, நாங்க அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஸ்ரீ வைகுண்ட வாணின்னு சொல்லியே ஒரு புத்தகத்தோட சேர்ந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஓகே அதுலருந்து பிரபுபாதருடைய 4100 உபன்யாசங்கள் ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல இருந்து ஓகே. வெறும் 700 தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓ. வரக்கூடிய 1, 2 வருடங்கள்ல அதுவும் ஒரு 2000, 3000 தொட்டுடும் அது. ம், பட் ம், அட்லீஸ்ட் 700 உபன்யாசங்கள் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 2 கேட்டீங்கன்னா கூட 1 வருஷம் முழுக்க நீங்க கேட்கலாம். அந்த அளவுக்கு உபன்யாசங்கள் இருக்கு தமிழ்ல கூட. ம், ம், ஆங்கிலத்துல ஆனா ம், 4000க்கு மேல இருக்கு. ம், அதெல்லாம் ம், நாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் டிவைஸ் தான். அது நல்ல மொபைல் ம், ஸ்பீக்கரோட ரொம்ப சவுண்ட் உள்ள ஒரு ரேடியோ ஸ்பீக்கர். அது ஸ்ரீ ம், வைகுண்ட வாணிங்கிற ஒரு டிவைஸ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட சேர்ந்து ம், ம், 4 புத்தகங்கள் குடுக்குறோம். அதுல இருந்து பிரபுபாதருடைய புத்தகங்கள ம், படிக்கிறதுக்கான முக்கியத்துவம், பிரபுபாத புத்தகங்கள விநியோகம் பண்றதுக்கான முக்கியத்துவம், பாகவதத்தை எப்படி ஒவ்வொரு பக்தரும் ம், விநியோகம் பண்ணலாம்னு ஒரு புத்தகம்.
இந்த 4100 உபன்யாசங்களுக்கான ஒரு இண்டெக்ஸ் புக்லெட், ஒரு நம்பரிங் புக்லெட் அதுவும் அதுல இருக்கு. இதெல்லாம் ஒரு கிஃப்ட் பாக்ஸா குடுத்துருக்கோம். என் நம்பர நோட் பண்ணிட்டு வேணா நீங்க எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. இல்ல எனக்கு கால் பண்ணாலும் ஓகே. என்னுடைய Okay. நம்பர் 9443125606. 9443125606. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுக்கான தகவல நான் குடுக்குறேன் நானு. மேபி நான் இந்த குரூப்ல கூட அந்த தகவல போட சொல்றேன். அவங்க கோகிலா மாதாஜி சொல்லி. சோ அதுலயும் நீங்க வந்து தமிழ்ல செக் எப்படி பண்ணலாம். கிடைக்கும்? தமிழ்ல உங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்துடும் மாதாஜி. யூடியூப்ல வருங்களா? யூடியூப்ல வராது. நாங்க ஒரு டிவைஸ் வச்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? நான் வந்து பொதுவா என்னுடையது பிரபுபாத் புத்தகங்களும் சரி, உபன்யாசங்களும் சரி, நீங்க அது மொபைலு, லேப்டாப்லாம் பார்க்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா மொபைல், லேப்டாப்ல நெறையா தொந்தரவுகள், டீவியேஷன்ஸ், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடுவுல வரும். ஆனா புக்ல வந்து எந்த தொந்தரவும் வராது. அதே போல நீங்க இதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஒரு ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்ல இருந்து பிரபுபாத் உபன்யாசம் தவிர வேற எதுவுமே அதுல இருக்காது. அது Okay. போட்டா அது கன்டினியூஸா ஒரு 1000 மணி நேரத்துக்கு வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டிவைஸ்ல இருக்கு. அது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியும் அதுல இருக்கும். நீங்க அத சார்ஜும் பண்ணிக்கலாம். 64 ஜிபி மெமரி கார்டும் அதுல இருக்கும். அது அந்த தகவல் தமிழ்ல இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்துரும். அது ஏன்னா அது தமிழ்லயும் ஒரு 4 புத்தகங்களா நாங்க குடுக்க போறோம் அத. ஓகே பிரபு. சோ இதெல்லாம் ஆங்கிலத்துல இப்ப இருக்கு. தமிழ்ல இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வந்துரும். சோ தமிழ் கேட்கிற பக்தர்கள் நெக்ஸ்ட் மந்த் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட்டும் இந்த இந்த இதுல இந்த குரூப்ல போடுவாங்க. கோகிலமாஜியும் இருக்காங்க. இது இந்த இந்த பிரபுபாதுடைய உபன்யாசங்கள் தமிழ்ல நல்லா பரப்பணுங்கிறதும் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட விடுறேன். ஏன்னா இப்ப நெறைய இடத்துல நெறைய உபன்யாசங்கள் யார் யாரோ குடுக்குறாங்கன்னுலாம் சொல்லி கேட்கறாங்க. நெறைய டைம் நெறைய அப்பசம்பிரதாயத்துல உள்ள உபன்யாசங்கள் கூட தமிழ்ல பேச்சாளர்கள் நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் கேட்கறாங்க. ஒருத்தவங்கள கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க உண்மையிலே சரியான சம்பிரதாயத்துல இருக்காங்களான்னு செக் பண்ணணும். சில பேர் நல்ல சம்பிரதாயத்துல இருப்பாங்க. சம்பிரதாயத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அப்பசம்பிரதாயத்துல உள்ளவங்க நெறைய பேர் நெறைய என்னென்னமோலாம் பேசுறாங்க. பேசுறது கிருஷ்ண பக்தி பேசுற மாரியே தான் இருக்கும். பேசுறதுக்கு பாகவதம் பேசுறது போலயே தான் இருக்கும். ரொம்ப அற்புதமா, நயமா கிருஷ்ண கதையை பேசுறது கூட இருக்கும். நாயம் ஆத்ம பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. இந்த மாரி ஒரு வசீகரத்தோட பேசுனால ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில இருக்காருன்னு சொல்ல முடியாது. வசீகரமா பேசுறனால அவர் கிருஷ்ண பக்திய குடுப்பார்ன்னு சொல்ல முடியாது. பக்தி பிரதா பக்தி இருக்கிறவங்க மட்டும் தான் பக்திய இன்னொருத்தவங்களுடைய ஹிருதயத்துல விதை போட முடியும். அது நம்ம சம்பிரதாயத்திலே உள்ள ஒரு நபரா இருந்தா கூட, எந்த அளவுக்கு அவர் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா, எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தூய பக்தி இருக்கோ அத வைத்து தான். இப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள போயிடும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஹிருதயத்துல பேசுறாரு அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய ஹிருதயத்துல அது போய் ரீச் ஆயிடும். ஆனா ஒருத்தர் வாயால பேசுறாரு அப்படின்னா, அது காது வரைக்கும் தான் போகும்ன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் அவங்களுடைய பேரு புகழுக்காக நயத்தோட வாயால பேசிருவாங்க. அப்படி வாயால தான் பேசுறாங்க அப்படின்னா, அவங்க இன்னொருத்தவங்களுடைய காதுக்கு மட்டும் தான் போகும். நல்லா கேட்கிறவங்க நல்லா ருசிச்சு ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ஹிருதயத்துல கிருஷ்ண பக்திய நல்லா கொண்டு உள்ளவங்க, கிருஷ்ண பக்தியிலே மூழ்கி இருக்கிறவங்க, ரொம்ப காருண்யமா இந்த ஜீவாத்மாவுக்கு அத குடுக்கணும், அவங்கலாம் கஷ்டப்படுறாங்கன்னு கருணையா இருக்கக்கூடிய நபர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் ஹிருதயத்திலிருந்து பேசுவாங்க. அப்படி ஹிருதயத்திலிருந்து பேசுறவங்களுடைய வார்த்தைகள் நம்ம காத தாண்டி அத கிழிச்சிட்டு நம்முடைய ஹிருதயத்துக்கு போயி, நம்ம மனசுல அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகள்ல இருக்கு. அது உலகமே பார்த்த உண்மை. மத்தவங்க எப்படின்னு தெரியாது. பட் இந்த உலகமே பார்த்த உண்மை. பிரபுபாதுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், அவருடைய கணீர்னு இருக்கக்கூடிய உபன்யாசங்களா இருக்கட்டும், அது நம்மளுடைய ஹிருதயத்துல தாக்கத்தை ஏற்படும். அத நம்ம நம்பிக்கையோட உட்கார்ந்து கேட்கும்போது, நமக்கு அந்த தாக்கம் ஏற்படும். ரொம்ப ஆழமான தாக்கம் ஏற்படும். அதனால நமக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க இந்த புரோபா உபன்யாசங்கள் ஆங்கிலம்னா ஆங்கிலத்த கேட்கலாம். தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்துச்சுன்னா, தமிழ் மொழிபெயர்ப்போட நீங்க கேட்கணும். இதையும் நம்ம பரப்பணும். அதுவும் பிரபுபாதுடைய வார்த்தைகள் தானே! அது உபன்யாசங்கள்ல இருக்கு. ஆனா அதுவும் பிரபுபாதோட வார்த்தைகள் தான். பாகவதத்துடைய புத்தகத்த நம்ம பரப்புறது போல, பிரபுபாதருடைய உபன்யாசங்களையும் நம்ம எல்லா மக்களையும் கேட்க வைக்கணும்.
ஒவ்வொரு வீட்லயும் பிரபுபாதருடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஓடுது. ஆனா பிரபுபாதருடைய உபன்யாசங்களும் எல்லா வீட்லயும் காலையில ஓடுற அளவுக்கு நம்ம ஏற்படணும். இப்பல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே காலையில 6 மணி இப்ப இருக்கான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் முன்னாடி எங்க வீட்லலாம் இருந்தப்போ ஏதாவது ஒரு ஆன்மீக ஒரு பாடல்னு ஏதோ போட்டுடுவாங்க. அது மோஸ்ட்லி அதுவும் சினிமாக்காரங்க பாடுனதா தான் இருக்கும். ஒரு பிரயோஜனம் கிடையாது அது. ஒரு மங்களத்தையும் வீட்டுக்கு கொண்டு வராது. ஆனா பிரபுபாதருடைய ஒரு சப்தம் ஒவ்வொரு வீட்லயும் வருது அப்படின்னா, அது பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஒரு இங்க சொல்றது போல ஒரு அமைதி பிரச்சாரம் வேணும் அப்படின்னா, பகவானுடைய புகழ பாடணும்னு பிரபுபாதருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பகவான பத்தியோட புகழ் மட்டும் தான். அதனால அது மூலமா மிகப்பெரிய ஒரு மங்களம் சமுதாயத்துல வரும். சோ அதற்கான ஒரு முயற்சியா நம்மளும் அத வந்து பரப்பலாம். நம்மளும் அத கேட்கணும். அதுவும் முக்கியம். இன்னும் ஒரு சில பிரபு நாள் நம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வைகுண்டவாணி தமிழ்ல வருது நீங்க பார்க்கலாம். அதோட சேர்ந்து ஒரு 4 புத்தகங்களும் வருது. ரொம்ப அற்புதமான புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் பிரபுபாதருடைய மேற்கோள்கள் தான். அவர் பிரச்சாரம்னா என்னன்னு சொல்லியிருக்கார். புத்தகத்த பத்தியான முக்கியத்துவம் சொன்னது. கிருஷ்ண பக்தியில எப்படி ஒருத்தர் தீவிரமா இருந்து வெற்றி அடையறது, இத எப்படி காருண்யமா உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்றதுங்கிறதெல்லாம் ஒரு 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 சக்கர கட்டி போல ஒரு கண்டென்ஸ்டா அந்த ஒரு 4 புத்தகங்கள்ல போட்டு நம்ம குடுத்துருக்கோம். அதனையும் நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிருஷ்ண பக்தி மேல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மரியாதை பற்று வரும். வரும். மரியாதை வரும். பிரபுபாதர் மேலயும் உங்களுக்கு ரொம்ப அதி பிரியம் உங்களுக்கு வரும். பிரபு எஸ். நம்பர் சொல்றேன் கரெக்டான்னு பாத்துக்கோங்க. 9443125606. ஓகே. எஸ் மாதவி. நீங்க எனக்கு ஓகே. ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்புறேன் மாதவி. ஓகே. ஓகே. எஸ். சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம அடுத்த வகுப்புல நம்ம நாரத முனிவருடைய நான் பிரபுஜி ஒரு doubt. பூர்வ பிறப்பு நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ரொம்ப பிரபுஜி ஒரு சந்தோஷம். doubt. எஸ் மாதவி கேளுங்க. பிரபுஜி நம்ம பகவத்கீதைனா ஒரே புத்தகமா இருக்குது. பாகவதம் வந்து ம். 18 புத்தகம் இருக்கு. நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் வாங்குறவங்க வந்து யோசிக்கிறாங்க பிரபுஜி. அதான் ஃபர்ஸ்ட் கேண்ட மட்டும் தனியா கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேண்டோ தனியா குடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன் மாதாஜி. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோவும் படிக்க மாட்டாங்க. முழு பாகத்தையுமே படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய அனுபவத்துல நம்ம பார்த்தது. உம். பட் நாங்க ஒரு இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் ஒண்ணு வச்சிருக்கோம். அவங்க நம்ம இன்ஃபாக்ட் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க பிரபுஜி. நான் வாங்கி எங்க வைக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்க வாங்கி குடுக்க வேண்டாம் ஃப்ரீயாலாம். அது எங்களுடைய பிரச்சாரத்திலயும் அதுதான். நம்ம ஃப்ரீயா குடுக்க கூடாதுங்கிறது தான் நம்மளோட பிரச்சாரமே கூட. ஏன்னா ஃப்ரீயா குடுத்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா குடுக்கறத வாங்கி வச்சா கூட அவங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயா தானே குடுத்தீங்க. அவன் கஷ்டப்பட்டு வாங்குனான் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அத படிப்பாங்க. அதனால தான் பிரச்சாரம் பண்ணி நம்ம குடுக்கணும். இன்ஃபாக்ட் நான் அந்த 4 புத்தகங்கள்ல ஒரு புத்தகம், அந்த ஒரு புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, பாகத விநியோகத்தின் போது கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு. அப்ப பாகத விநியோகம் பண்ணும்போது, இப்ப நீங்க சொல்ற கேள்வி, இத்தன புத்தகம்லாம் நான் படிக்க மாட்டேன். ஒரு புக் குடுக்கலாமா? அப்படின்னா, அந்த மாரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த வைகுண்டவாணின்னு இப்போ ஆங்கிலத்துல வந்துருச்சு. தமிழ்ல வரப்போகுது இன்னும் 1 மாசத்துல. அதுல 90 கேள்விகள் இருக்கு. பாகத விநியோகம் பண்ணும்போது, நமக்கு வரக்கூடிய கேள்விகள், இல்ல நம்ம பேசுறவங்க நம்மள எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த 90 கேள்விகளுக்கும் பதில் அதுல போட்டிருக்கும். அத நீங்க ஒரு 3 தடவ, 4 தடவ நல்லா படிச்சீங்க அப்படின்னா, நம்மட்ட யாராவது இதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க அந்த பதிலே நீங்க சொல்லிடலாம் நீங்க. நம்ம பிரச்சாரம் பண்ணி நம்ம குடுப்போம். நம்மளால குடுக்க முடியும். நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நம்மள வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி, அவர் பாகவத வாங்க வைப்பார். நம்ம நம்ம என்ன சம்டைம்ஸ் நம்ம சில ரிஸ்க் எடுத்து இன்ஸ்டால்மென்ட்ல குடுக்கலாம். ஆனா ஃப்ரீயா குடுக்குறது ரெக்கமெண்டட் கிடையாது. நான் பகவத்கீதையே ஃப்ரீயா குடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பாகவதத்த பத்தி என்ன பேசுறதுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே எஸ் கிருஷ்ணா. மாதி. ஹரே கிருஷ்ணா. எனிவே அந்த வைகுண்டவாணி பத்தி நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது நான் அத பத்தியான ஒரு ஒரு சின்ன ஒரு உபன்யாசம் கூட குடுக்குறேன். அத நம்ம அப்போ பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆங்கிலம் வேண்டும்னா தயவு செஞ்சு நீங்க என்ன அணுகலாம். நம்பரும் குடுத்துருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे Thank you, कृष्ण। Prabhuji. Hare Krishna, Prabhuji. ஹரே கிருஷ்ணா. நன்றி. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Mataji. Thank you all, Mataji. Join பண்ணதுக்கு thank you.
தேங்க்யூ மாதாஜி இங்கிலீஷ் லெக்சர் வேணும்னா பிரபுவோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராமா ஹரே ஹரே ராமா ராம ராமா ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ணா ஆல் மாதாஜி. தேங்க்யூ ஆல் மாதாஜி. தேங்க்யூ ஆல் தேங்க்யூ மாதாஜி. ஆல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லீவ் ஆயிக்கலாம் மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. हरे कृष्णा माता जी, सुधा माता जी। हरे कृष्णा माता जी, आग माता जी, हरे कृष्णा, थैंक यू। हरे कृष्णा தேங்க்யூ हरे कृष्णा माता जी, ஹரே सुधा கிருஷ்ணா माता जी। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதா ஜி, நாரத பஞ்சரத்னா வந்து தமிழ்ல இருக்குமா மாதாஜி? சாரி மாதாஜி. நாரத பஞ்சரத்னா புக் இஸ்கான்ல சர்ச் பண்ணி பார்க்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி.